முன்னோர் வழி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு, அசத்தப்போவது யாரு என்று ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்தது. அதில் திறமையானவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த திறமையானவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும், வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த நிகழ்ச்சியை விஜய் டிவி நடத்தி வந்தது. அந்த நேரத்தில் அதற்கு நடுவர்கள், திரைப்படத்தில் உள்ள நடிகர்கள், டைரக்டர்கள், அவர்கள் இப்படி போன்ற நடுவர்களை வைத்து நிகழ்ச்சி அதில் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து நிகழ்வு நடந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது அதில் அசத்த போவது அவர் அந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறுவன் மதுரை மகா என்ற ஒரு சிறுவன் அந்த நிகழ்ச்சியில் பேச்சு திறமை வாய்ந்தவனாக மிகவும் அழகாக பேசினான். அந்த சிறுவனிடம் மிகவும் பேச்சு திறமை இருந்தது. அதை அந்த நடுவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். அங்கு அந்த அரங்கில் உள்ளவர்கள் எல்லாம் ரசித்தார்கள். ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவன் அந்த வயதிலேயே சிறந்த நல்ல அறிவு சார்ந்த பேச்சுகளை எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் பேசினான். அந்த நிகழ்ச்சியில் பேசியது அது ரசிக்கக்கூடிய விதமாக இருந்தது. அது அந்த நிகழ்ச்சி எல்லாம் கடந்தது. அதற்கப்புறம் அதே நிகழ்ச்சியில் அதில் பிரபலமாகி இன்னும் திரைப்படங்கள், திரைத்துறையில் எத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சிறுவன் மகா என்ற நபர் அந்த மிஞ்சி போனால் ஒரு 15 வயது தான் அங்கே அப்போது இருக்கும். இப்பொழுது கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு 35 வயதுக்குள் தான் இருக்கும். இப்பொழுது மகா விஷ்ணு, அது ஒரிஜினலாக என்ன அப்படின்னு தெரியல, அப்படிங்கிற பெயரில் பரம்பொருள்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து தன் திறமையை அது எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காருன்னா, தான் மிகவும் பெரிய ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவன், தன்னை பின்பற்றி லட்சக்கணக்கோர், ஆயிரக்கணக்கோர் இருந்து லட்சக்கணக்கானோர் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை அவன் உள்ளுக்குள் வைத்திருக்கிறான் போன்ற ஒரு தோற்றம் இப்பொழுது தான் நமக்கு தெரிகிறது. அப்படி ஒரு ஆசையில் அவர் இருந்திருக்கிறார். அவன் சினிமாவிலெலாம் போய் டைரக்டர் அந்தந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணி அதிலெல்லாம் கொஞ்சம் பின்னடைவானவங்க நல்ல ஐடியா பண்ணி திருப்பூரில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அதில் ஆன்மீக சொற்பொழிவை ஆட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு பல ஆன்மீக புத்தகங்களை வாங்கி அதை உள்வாங்கி கொண்டு சிறந்த எது பேசணுமோ அதெல்லாம் தயார் செய்து அங்கே ஒரு கிளாஸ் அமைத்து பேச்சு திறமை தான் இருக்கின்றது. அந்த பேச்சை வைத்து அப்படி கவர ஆரம்பித்தார். அப்படி கவர்ந்து பெரிய பேச்சாளனாக மாறியவுடன் அவருக்கு ஒரு ஆசை விட்டது. நாம் ஒரு குருஜி, நாம் ஆன்மீகத்தை அனைத்தையும் அறிந்தோம், அனைத்து உலகத்தையும் அறிந்தோம், நாம் அறியாதது எதுவுமே இல்லை என்ற எண்ணம் அவன் மனதுக்குள் வந்துவிட்டது. வந்த ஆசைதான் இப்பொழுது வினையாகவும் மாறிவிட்டது. அப்படியே இருக்கலாம். ஆன்மீகத்தை பற்றி எங்கே பேசலாம்? அரங்கில் பேசலாம், ஆலயங்களில் பேசலாம், நீ எந்த இடங்களிலும் பேசலாம். அது முதிர்ச்சி அடைந்தவர்கள், பெரியவர்கள், மன நிம்மதி இல்லாதவர்கள் அந்த பேச்சுகளை கேட்டு அவங்க மனநிலை ஆறுதல் அடைவார்கள். அதையெல்லாம் தவிர்த்து இன்னும் ஆசை எங்களுக்கு அதிகமாகிவிட்டது. பள்ளிகளில் கூட கொண்டு போதனைகளை நாம் வளர்த்து இன்னும் பெரிய ஆளாக ஆக வேண்டும், இன்னும் பெரிய ஆளாக வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும் அப்படிங்கிற நிலை அவன் மனதுக்குள் தோன்றிவிட்டது. இதற்கு என்ன செய்கிறார்? அவர் பேசுவது, அந்த டொனேஷன் வாங்குவது, இப்படி கொஞ்சம் பணங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்களுக்கு சென்று அங்கு அந்த குழந்தைகளை மரம் நடுவது, அது நடுவது, இது நடுவது, அந்த ஆசிரியர்களை பார்த்து பேசுவது, அந்த பாட புத்தகத்தில் கல்விகளை எதையெல்லாம் சேர்க்கணும், எதெல்லாம் நல்ல வழிநிலைக்கு வர வேண்டுமோ அதையெல்லாம் அதில் புகுத்தணும் அப்படின்லாம் சொல்லி அதாவது தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டே வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த குறுகிய காலத்தில் 35 வயதில் பெரிய பணமும் கோடியாக சம்பாதிக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு வார காலமாக
ஒரு பெரிய பெரியவங்கள்லாம் விவாதங்கள் பண்ணும்போது நமக்கு வேதனையாக இருக்கின்றது. என்ன அப்படி ஒரு குருஜி, அப்படி என்ன வானத்திலிருந்து இவர் இறங்கி விட்டார், அப்படி என்ன ஒரு மூடநம்பிக்கையெல்லாம் அழித்து விட்டார், அழித்து இவர் பெரிய உலகத்தை மாணவர்களுக்கெல்லாம் காட்டப் போகிறார். எப்படியோ அந்த களத்தில் சென்னையில் உள்ள அசோக் நகரில் உள்ள அந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்குள் நுழைந்து விட்டார். சைதாப்பேட்டையில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் நுழைந்து அவர் பேசுகிறார்கள். பேசும்போது என்னத்தை பேசணும்? கல்வியை பற்றி பேசணும். கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்களை பற்றி பேசணும். அந்த ஆசிரியர்கள் போதனைகள் நீங்கள் உள்வாங்க வேண்டும். நீங்கள் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டும். கல்விகளை நல்ல முறையில் கற்க வேண்டும். அந்த கல்வி அன்றாடும் நீங்கள் கல்வி கற்பதை உங்கள் இல்லத்துக்கு சென்று அந்த கல்வி அறிவை நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி பல அறிவு சார்ந்த விஷயங்களை அழகாக பேசலாம், அன்பாக பேசலாம், அனைவரும் ரசிப்பார்கள். கல்வி அறிவை இவ்வளவு அழகாக பேசுகிறாரே என்று பேசலாம். பிறகு அந்த குழந்தைகளுக்கு மனம், புத்தி, தெளிவு இதை கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன? ஒரு சிம்பிள் விஷயம். அதாவது விளையாட்டு பொருட்னு ஒன்று இருக்குது. அந்த விளையாட்டு பொருட்டில் அவர்கள் விளையாடுகிறார்கள். விளையாடும்போது அந்த உடல்நிலையெல்லாம் உற்சாக நிலை வருகிறது, பிரைன் தெளிவாகின்றது. அப்பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. அப்பொழுது உடம்பில் உள்ள அனைத்தும் செயல்படும், அனைத்து உறுப்புகளும் இயங்கும். அது பூரா உடலுக்கு ஆரோக்கியம், புத்திக்கு பிரைனுக்கு ஒரு இயக்கத்தை அதிகமாக அதை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி ஒரு கருத்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஒரு தியானம் செய்யலாம். தியானம் என்றால் எப்படி செய்யலாம்? ஆன்மீகம் வழியிலும் தியானங்கள் சொல்கிறார்கள். இது ஆன்மீகம் தவறம். தியானம் என்பது நாம் ஒரே நிலையில் இருப்பது. எண்ணம், மனம், புத்தி தெளிவு பெறுவது பேர் தான் தியானம். அந்த தியானத்தையும் ஒரு 20 நிமிடம் சொல்லிக் கொடுக்கலாம். அதை எப்படி சொல்லிக் கொடுப்பது? அந்த உடற்பயிற்சியை முடித்துவிட்டு அந்த ஒரு 20 நிமிடம் அந்த கல்வி அறிவை உள்வாங்கி கொண்டு ஒரே நிலையில் மற்ற எண்ணங்களை சிந்திக்காமல் அலைவாய் மனங்களை அடக்கி அமைதியான நிலையில் இருந்தால் புத்தி தெளிவாகும், எண்ணம் அலைவாய்வது குறையும், ஞானம் பிறக்கும், தெளிவு பிறக்கும், ஒழுக்கம் வரும். இதுதான் இந்த சிம்பிள் விஷயந்தான். இதை பேசலாம். இதையெல்லாம் விட்டு அந்த பிறவி, இந்த பிறவி, இந்த பிறவி, அந்த பிறவின்னு பச்சை பிள்ளைகளுக்குன்னா அதில் தெரியாது. சரி, அதையும் விட்டுட்டு சரி ஒரு எத்தனை அந்த ஒரு 100கணக்கான குழந்தைகள் இருக்கும்போது ஒரு 10 குழந்தைகள் நடுவில் ஒரு ஏதாவது குறைபாடோடு இருந்தார். நீங்கள் அந்த பிறவியில் அந்த பாவத்தை செஞ்சுட்டு இந்த பாவத்தை செஞ்சுட்டு இப்படி இருக்கிறதுனால அந்த குறைபாடு இருந்தால் அந்த குழந்தைகளுடைய மனநலம் என்ன ஆகும்? ஆசிரியரை விட்டு விடுவோம். அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கல்வியில் அவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து பேராசிரியராகி இப்போ அது எவ்வளவோ உயர்ந்து அவர் இருந்திருக்கின்றார். அப்போ அவர் மனதையும் புண்படுத்தி விட்டார். அப்போ அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ஒரு மாற்றுத்திறனாளியாக ஒரு குறைபாடோடு உள்ளவர்கள் அவர்கள் மனதுக்கு மருந்து ஓடும் விதமாக பேச வேண்டும், கண்ணியத்தோடு பேச வேண்டும், அன்போடு பேச வேண்டும். அப்படி தவறுதலாக பேசிவிட்டால் அந்த தவறுதலுக்கு நான் வருந்துகிறேன் என்று பேசிவிடலாம். இல்லை, எனக்கு தெரிந்ததை நான் பேசிவிட்டேன், நான் பேசியது தவறாக இருந்தால் அந்த துறை சார்ந்தவர்கள் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கூட பேசிவிட்டு நகண்டு விடலாம். இதில் ஒரு வருத்தம் இல்லை. வரிந்து கொட்டி வாருங்கள் பேசலாம் என்று ஒரு ஆசிரியரை, ஒரு மாற்றுத்திறனாளியை அழைத்து போதுதான் இந்த பிரச்சனையே வருகிறது. அப்பொழுதுதான் இந்த நபர் கோபம், நான் ஆன்மீகவாதின்னு சொல்லி அந்த குருஜி என்னும் தன்னை மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு அலையும் இந்த நபர், இந்த மதுரை மகா, எவ்வளவு கோபம் வந்துட்டாலே நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத மனிதனாக போய்விடுவார். ஆன்மீகவாதிகளில்
முற்றும் திறந்த முனிவர் அல்ல, ஞானி அல்ல, சித்தர் அல்ல, எல்லாம் போயிடும். அதனால் கோபம் சத்ரு. அது அந்த நபருக்கு இன்னும் கற்காமல் எந்த இடத்தில் எதை பேசுவது, இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்கான். எதுவும் தெரியாமல் போய் பேச தெரியாமல் பேசிட்டு அந்த அவருடைய மனதை புண்படுத்திட்டு அந்த பாவத்துக்காக இப்போ பனிஷ்மெண்ட் ஆகி இப்போ சிறையில் போய் உட்காந்து. இதை பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் அதை வாத பொருளாக கொண்டு வாதிக்கும்போது வேதனையாக இருக்கின்றது. நானும் ஒரு தமிழன், நானும் அந்த அந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் கல்வி கற்றேன். அந்த கல்வி முறைகள்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் இப்படி ஒரு நபருக்கு வரிந்து கட்டி கொண்டு வருவதும், அவர் பேசுவது சரி என்றதும், அவர் சரியில்லை என்றதும் இப்படி வாதிட்டு கொண்டு எத்தனை பேர் அந்த விவாதங்கள் எத்தனை நாட்களாக நடந்திருக்கின்றது. நான் மிகவும் வருந்துகிறேன், வேதனை அடைகிறேன். இந்த பதிவை உங்களுக்கு வேதனையோடு தெரிவிக்கின்றேன். வணக்கம்.